வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ திருக்குறளில் அடுத்த அதிகாரத்தில் இருக்க பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறதுல இருக்கிற 10 குறளை பார்ப்போம். இதில் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையோரை துணையாக கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். வாங்க ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, அறனறிந்து அப்படின்னா அறநெறியை அறிந்து மூத்த அறிவுடையோர், அறிவில் சிறந்த முதிர்ச்சி உடையோர், கேண்மை அப்படின்னா நட்பினை அப்படின்னா திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குறளை பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். நெக்ஸ்ட் குறள் பாருங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. நோய் அப்படின்னா துன்பம், உறாமை அப்படின்னா துன்பம் வராமல், பெற்றியார்னா பெருமை உடையவர். உற்ற நோய் நீக்கி அப்படின்னா நமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி, உறாமை மேலும் துன்பம் வராதவாறு, முற்காக்கும் அப்படின்னா முன்னதாகவே காக்கும், பெற்றியார் அப்படின்னா தன்மையுடையாரை பேணிக்கொள்ளல் அப்படிங்க நம்ம போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படிங்காங்க. பேணி அப்படின்னா போற்றி, தமர் அப்படின்னா உறவினர். ஒருத்தவங்களுக்கு அரியவற்றுள்ள எல்லாம் அரிதான செயல் எது அப்படின்னா அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல் அப்படின்னா ஒருத்தவங்க பெறக்கூடிய பேறுகளில் எல்லாம் அரிய பேரு அப்படின்னு சொல்றாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னா அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேரு பெரியாரை பேணி தமரா கொள்ளல், அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் போகலாம். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாங்க. வன்மை அப்படின்னா வலிமை, ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்துதல், தலை அப்படின்னா சிறப்பு. தம்மிற் பெரியார் அப்படின்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியார், தமரா அப்படின்னா உறவினராய், ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்துதலே. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை உறவினராய் ஏற்று நடத்தலே, வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறாங்க. வலிமைக்கெல்லாம் சிறந்த தலை அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. சூழ்வார்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வார் கண்ணாக அப்படின்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்கொண்டு நடத்துதலால், தக்க வழியில இப்படிதான் போகணும் அப்படின்னு ஆராய்ஞ்சு கூறும் அறிஞர்களை தான் உலகம் கண்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்குமா. மன்னன் சூழ்வாரை, அத்தகைய சூழ்வாரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள் பாருங்க. தக்கார் இனத்தனதாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அப்படின்னு சொல்றாங்க. தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார்னா பகைவர், இல் அப்படின்னா இல்லை. தக்கார் இனத்தனதாய் அப்படின்னா அறிவிற் சிறந்த பெரியோரை, இனத்தனதாய் அப்படின்னா சார்ந்து அப்படின்னா, தானொழுக வல்லானை அப்படின்னா வல்லார்க்கு அப்படின்னு அர்த்தம். செற்றார் அப்படின்னா பகைவர், செய்ய கிடந்ததில் அப்படின்னா செய்யக்கூடிய தீங்கு யாதொன்னும் இல்லை அப்படிங்கிறாங்க. அறிவிற் சிறந்த பெரியாரை நீங்க சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் அப்படின்னு சொல்றாங்க. இடிக்கும்னா கடிந்துரைக்கும், தகமைனா தன்மை. இடிக்கும் அப்படின்னா தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக, ஆழ்வாரை அப்படின்னா கொண்டு கொண்டு வாழ்பவரை அப்படின்னா யாரோ கெடுக்கும் தலைமையவர் அப்படின்னா அவங்கள கெடுக்கும் தலைமையவர்னா வலிமையுள்ளவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இந்த குறள் ஏன் டபுள் டைம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளான்ஸ் போட்டு கொடுத்துருவாங்கப்பா, அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் போலாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்
கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. இடிப்பாரைனா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார். ஏமரான்னா பாதுகாவல் இல்லாத. இடிப்பாரை இல்லாத அப்படின்னா குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். ஏமரா மன்னன்னா பாதுகாப்பு தேடிக்கொள்ளாத அரசன் அப்படின்னு அர்த்தம். கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறாங்க. குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியார் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் வந்து கெடுப்பார் இலானும் கெடும். கெடுக்கும் பகைவர்கள் இல்லைனாலும் தானே கெட்டொழிவான் அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை அப்படின்னா முதல் இல்லாருக்கு அப்படின்னா முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை அப்படிங்கிறாங்க. முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் ஒன்றும் இல்லை. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்தன்மையே இல்லை அப்படிங்கிறாங்க. சார்பில்லை கிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. முதல் இல்லாத வணிகருக்கு வந்து ஊதியம் வந்து இருக்காதான், அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லைன்னா அவங்களுக்கு நிலைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. வாங்க நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒரு குறள் பார்க்கலாம். பல்லார் பகைக்கொளிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பத்தெடுத்த அப்படின்னா 10 மடங்கு அப்படின்னு அர்த்தம். இதை நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது. பத்தெடுத்த அப்படின்னா பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லார் பகைக்கொளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இந்த 10 குறளுக்கு இப்ப விளக்கத்தோட பார்த்துட்டீங்க. குறளை மட்டும் மறுபடியும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். நெக்ஸ்ட் ஒன், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். நெக்ஸ்ட் ஒன், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். நெக்ஸ்ட் ஒன், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நெக்ஸ்ட் ஒன், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். நெக்ஸ்ட் ஒன், தக்கார் இனதாய் தானொழுக வல்லானை செற்றார் செயங்கிடந்த தில். நெக்ஸ்ட் ஒன், இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகமையவர். நெக்ஸ்ட் ஒன், இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். நெக்ஸ்ட் ஒன், முதலில்லாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. லாஸ்ட் ஒன் பாருங்க. பல்லார் பகைக்குளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தேங்க்யூ.